ஹலோ காய்ஸ், ஜேடன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அவனுக்கு காலைல சின்ன அடிபட்டிருக்கு. அதனால இந்த 1 வீக்காக கிளாக்ஸ் தான் போட்டு ஸ்கூலுக்கு போகிறான். வெயிட் லாஸுங்கிறதால என்ன இல்லாமல் தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு. ஆனால் காஃபியை மட்டும் ஸ்டாப் பண்ண முடியல. முடிச்சுட்டு க்ரோஷெட் பண்ண ஆரம்பித்தாச்சு. செய்யும்போது முதல்ல கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் செய்ய அது அழகாக வருதா, அப்போ நமக்கு பிடிச்சிருது. இப்போ பண்ணுறது மொபைலுக்கு பவுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு மேம் சொன்னாங்க. அதுக்கு என்னே த்ரெட் வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்பா ஜேடனோட சைக்கிள் சரியில்லைன்னு சொல்லி அதை சரி பண்ணுறதுக்கு கடைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதை பைக்கில் கட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால நானும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போனேன். அதை முடிச்சுட்டு த்ரெட் வாங்க கடைக்கு போய் த்ரெட் வாங்கிட்டு வந்தாச்சு. சைக்கிளை சரி பண்ணிட்டு வரும்போது அவங்க ஃப்ரெண்டு தோட்டத்துலேருந்து கொய்யாக்காய் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ கொய்யாக்காய் கொண்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லி கொய்யாக்காவை சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு பார்சல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரின்னு சொல்லி என்னன்னு பார்த்தா போண்டா வெடிகோஸு. சரி இது நம்ம வெயிட் லாஸ்க்கு ஆகாத ஐட்டம்னு சொல்லி அதை ஓரமாக வச்சுட்டு ஜேடனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குளத்துல நிறைய பறவைகள் வந்திருக்குன்னு சொல்லி குளத்தை பார்க்க போனோம். அங்கே பார்த்தா ஈவினிங் ஒன்றுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மடை திறந்து விடுற இடம் இருக்குல்ல, நான் இதை காமிச்சு கொடுத்துட்டு இங்கேருந்து தண்ணியே பக்கத்து தோப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த தோப்பை காட்டி கொடுத்துட்டு அந்த வேலையில் நெல் விளைஞ்சி கிடந்து தோப்பு, வயக்காடு, நெல், பம்பு செட்டு, தண்ணி பயிறது இதெல்லாம் பார்த்தா பிள்ளைங்களுக்கு ஏதோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு கால்வாயை தாண்டி வரும்போது நம்ம தட்டான் இருக்கும்ல, தட்டான்னு காட்டி விடுக்க அவன் சொல்லி தான் ட்ராகன் பிளைனு. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு வர வழியில் என்னம்மா இது ஒரு டிராக்டர் நிற்கி அப்படின்னு சொன்னான். சரிம்மா இதுதான் நெல் அடித்து அளக்குற இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் காட்டி கொடுத்துட்டு வர வழியில் ஒரு கயிறில் ஒரு அழகான மீன் குத்தி பறவை இருந்து அதோட கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்து. சரின்னு சொல்லிட்டு அதையும் வீடியோ எடுத்துகிட்டு வாக்கிங் போகணுன்ட்டு கிரவுண்டுக்கு வந்தாச்சு. அழகான சன்செட்டாக வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து க்ரோஷெட் பண்ண ஆரம்பித்தேன். பண்ணி இந்த அளவுக்கு இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.